Hi friends, welcome to VividTech. நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் வீடியோ கால் பேசுறதுக்காகவும் வாய்ஸ் கால் பேசுறதுக்காகவும் இல்லாட்டி மெசேஜ் பண்ணுறதுக்காக இமோ ஆப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். இந்த இமோ ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? சம்டைம்ஸ் உங்களால் கால் பேச முடியலை, இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ண முடியலை, இல்லாட்டி ஆப்பே ஓப்பன் ஆகணும்னு க்ளோஸ் ஆகிடுது, இல்லாட்டி ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் ஆப் ஓப்பன் ஆகினாலுமே ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. இந்த மாதிரி இமோ ஆப் சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்க நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைலை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம மொபைல் சம்டைம்ஸ் ஸ்ட்ரக் ஆகுறது, ஃப்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலை ஒரு ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் இமோ ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த மாதிரியான இஷ்யூஸை நம்ம மொபைலில் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் இமோ அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ இமோ ஆப் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றது ஒருக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்றே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போமா இருந்தாலுமே அந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக அந்த ஆப்பில் சில இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்போ லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் இமோ ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப்ஸ். ஸோ இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகுன அப்புறமா இதில் சர்ச் பாரில் நீங்கள் இமோ அப்படின்றத சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அப்போ இமோ ஆப் வரும். அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் கிளியர் டேட்டா பண்ண அப்புறமா உங்கள் இமோ ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் இமோ ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் டைமாக ஆப் எப்படி ஓப்பன் ஆகுதோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து உங்கள் இமோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி க்ரியேட் பண்ண அப்புறமா நீங்கள் உங்கள் இமோ ஆப்பில் இதுக்கு முன்னுக்கு சந்தித்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.